√5 மைனஸ் √3 மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஓர் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இங்க √5 மைனஸ் √3 அப்படிங்கிறது என்னது ஒரு மூலமா இருக்குது. ஸோ இதை வந்து மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களையுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. ஸோ இது வந்து என்னது ஒரு விகிதமுறா எண். விகிதமுறா எண்கள் வந்து என்னது எப்பயுமே வந்து இணைகளாக தான் வரும். ஸோ இங்க 2 விகிதமுறா எண்கள் இருக்குது. ஸோ அதனுடைய 2 இணை எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது √5, இதுக்குனுடைய இணை வந்து என்னது பிளஸ் √3. ஓகே, அப்புறம் இன்னொரு ஜோடிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க பிளஸ் √5ங்கிறதுனால மைனஸ் √5 மைனஸ் √3. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது மைனஸ் √5 பிளஸ் √3. இங்க வந்து என்னது ஒரு உறுப்புல மட்டும் விகிதமுறா எண் இருந்தது அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். இங்க 2 உறுப்புலையுமே என்னது விகிதமுறா எண் இருக்குது, அதனால நமக்கு 4 கிடைச்சிருக்குது. இந்த 4மே வந்து சேர்ந்தே தான் மூலமா இருக்கும், 1 2 3 அப்படின்னு தனியா இருக்காது. ஸோ அதனால இங்க 4 மூலங்கள் இருக்கிறதுனால குறைந்தது நமக்கு என்னது 4 படி சமன்பாடு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்னது அதை ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம சொன்னதை வந்து இங்க வார்த்தைகள் எழுதியிருக்கேன். தேவையான சமன்பாட்டின் ஒரு மூலம் √5 மைனஸ் √3. எனவே √5 பிளஸ் √3 மைனஸ் √5 மைனஸ் √3 மற்றும் மைனஸ் √5 பிளஸ் √3 ஆகிய மூன்றும் அச்சமன்பாட்டின் மூலங்களாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். இங்க 4மே வச்சு டைரக்டா சமன்பாடு கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 வச்சு ஒரு இருபடி சமன்பாடு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த 2 வச்சு ஒரு இருபடி சமன்பாடு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு 4 படி சமன்பாடு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கலாம். √5 மைனஸ் √3, அதுக்கப்புறம் √5 பிளஸ் √3, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் √5 மைனஸ் √3, அதுக்கப்புறம் மைனஸ் √5 பிளஸ் √3. ஓகே, ஸோ நான் வந்து என்னன்னா இங்க வந்து ஷார்ட் வேர்ட் யூஸ் பண்றேன். ஸோ மூலங்களின் கூடுதல் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னது ஃபுல்லாவே எழுதுங்க. எக்ஸாம்ல இது மாதிரி ஷார்ட்டா எழுதக்கூடாது. மூலங்களின் கூடுதல் அப்படின்னு என்னது இந்த 2ஐயும் கூட்ட போறோம். ஸோ √5 மைனஸ் √3 பிளஸ் √5 பிளஸ் √3. ஓகே, ஸோ நமக்கு என்னது மைனஸ் √3 பிளஸ் √3 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க வந்து என்னது 2 டைம்ஸ் √5. ஓகே, ஸோ அதே போல இங்கேயும் வந்து என்னது மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் √5 மைனஸ் √3 பிளஸ் இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் √5 பிளஸ் √3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இங்க மைனஸ் √3 பிளஸ் √3 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு இங்க மைனஸ் 2√5. ஓகே, அதுக்கப்புறம் என்னது மூலங்களின் பெருக்கல் பலன். ஸோ மூலங்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது என்னது √5 மைனஸ் √3 பெருக்கல் √5 பிளஸ் √3. ஓகே, ஸோ இது என்னது a மைனஸ் பி a பிளஸ் பி. ஸோ அதனால என்னது a² மைனஸ் b ஸ்கொயர். a² மைனஸ் b ஸ்கொயர் என்னது √5 ஸ்கொயருங்கிறது 5 மைனஸ் 3 ஸ்கொயர் √3 ஸ்கொயருங்கிறது என்னது 3. ஸோ 5 மைனஸ் 3ங்கிறது 2. ஸோ அதே போல வந்து என்னது இங்கேயும் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் √5 மைனஸ் √3 பெருக்கல் மைனஸ் √5 பிளஸ் √3. ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தான். ஓகே, நமக்கு என்னது மைனஸ் √5 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது பிளஸ் 5 மைனஸ் √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு 3. ஸோ 5 மைனஸ் 3 வந்து என்னது 2 தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு என்னது தேவையான சமன்பாடு ஃபார்முலா வந்து x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து x² மைனஸ் 2√5x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இங்க வந்து என்னது நமக்கு x² இங்க மைனஸ் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் 2√5 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எனக்கு
நமக்கு தேவையான ஸோ இப்போ நமக்கு தேவையான சமன்பாடு எழுதிக்கலாம். தேவையான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5x 2 ரூட் 5x பிளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 5x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதை பெருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து என்னது இதை நம்ம ஃபார்முலா படி மாத்திக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 5. ஓகே, அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2 ரூட் 5 சாரி ரூட் 5x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். a மைனஸ் பி, இது a பிளஸ் பி அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் 2 ரூட் 5x தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து என்னது a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் என்னது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு 4. ஓகே, ரூட் 5 ஸ்கொயர்ங்கிறது என்னது 5. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்க வந்து என்னது இது சிம்பிளை பண்ணலாம். இது வந்து என்னது எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 4 20 எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. எக்ஸ் பவர் 4, ஓகே, இங்க பிளஸ் 4 இங்க மைனஸ் 20, ஸோ அதனால என்னது மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான குறைந்த படி கொண்ட விகிதமுறு கெழுக்களுடைய ஓர் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ரூட் 5 மைனஸ் ரூட் 3ங்கிறது ஒரு சொல்யூஷனா இருந்தது அப்படின்னா ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஒரு சொல்யூஷனா இருக்கும், மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஒரு சொல்யூஷனா இருக்கும், மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஓகே, ஸோ 4 மூலங்கள் இருக்கிறதுனால அது ஒரு 4 படி சமன்பாடாக தான் இருக்கணும். ஸோ டைரக்டா நம்ம கண்டுபிடிக்கும் போது பெருக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து என்னது ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கிறதுக்காக 2 ஜோடியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 அதுக்கப்புறம் இந்த 2 இதனுடைய மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சதுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அதே போல தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ நமக்கு இங்க 2 இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து என்னது குறைந்த படி தான், ஆனா வந்து விகிதமுறு கெழுக்களை உடையது கிடையாது. ஸோ அதனால அது விகிதமுறு கெழுக்களை உடைய சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் இந்த 2ஐயும் பெருக்கிறோம். இந்த 2ஐயும் பெருக்கும் போது நமக்கு விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு 4 படி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான குறைந்த படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. அதன் மூலம் வந்து ரூட் 5 மைனஸ் ரூட் 3 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சாச்சு.